நாம எடுக்க வேண்டிய முடிவு ரொம்ப தாமதமான முடிவா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். சரியான முடிவு மகாராஜா. சரியா சொன்னீங்க மகாராஜா. நான் இன்னும் முடிவை எடுக்கலையே பண்டித ராமகிருஷ்ணா. இல்ல மகாராஜா, நீங்க முடிவெடுக்க போறேன்னு ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, அந்த முடிவு தான் சரியான முடிவு. சரியான முடிவு மகாராஜா. மகாராஜா, நானும் உங்க கூட நிக்கிறேன். சரி, என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னால இனிமே இதை தாங்கிக்கவே முடியாது. விசாரணை ஆரம்பிக்க வேண்டியதுதான். 2 மகாராணிகளையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். எனக்கு வேற எந்த வழியும் இல்லை. ஆமா மகாராஜா, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு சமயம் வரும்போது அவங்களுக்கு தெரியும். அம்மா, குண்டப்பா, சாரதா, நிரந்தரமா நம்மளோட தெனாலி கிராமத்துக்கே போறதுக்கு நீங்க தயாரா இருங்க. வருண்மாலா, உன்னோட அம்மா வீடு உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்மா. நீ கிளம்பு. அதுக்கப்புறம் சௌதாமினி வந்துருவா. மகா மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கு பேசுறதுக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமா மகாராஜா. மகாராஜா, 7 கடல்களை தாண்டி போர்ச்சுகல்ங்கிற தேசத்துல இருந்து ஒரு ஆளு டொமிங்கோ பேஸ் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு மகாராஜா. 7 கடலை தாண்டி வந்திருக்காரா? ஆமா மகாராஜா. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா, நான் உங்க எக்ஸலன்சிக்கு வணக்கம் சொல்றேன். நான் உங்களை அவமதிக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மகாராஜாவையே அவமதிப்ப? இந்த மொத்த தேசமும் தானே அவமதிக்குது. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நானும் அவமதிக்கிறேன். அவமரியாதை பண்ணுவியா? மரியாதை, மரியாதை. நீங்க அவருக்கு மரியாதை கொடுப்பேன்னு தானே சொல்ல வரீங்க? எஸ் எஸ், மரியாதை. என்னோட தமிழ் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஓ, மரியாதையா? மரியாதை, மரியாதை தான் சொல்றாரு. உட்காருங்க, உட்காருங்க. மரியாதை தான். மாண்புமிக்கவரே, விஜயநகர ராஜ்யத்துக்கு நீங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பெயர் டொமிங்கோ பேஸ். 7 கடல் தாண்டி போர்ச்சுகல்ல இருந்து வரேன். போர்ச்சுகல்ல இருந்து வரியா? எதுக்கு வந்த? எழுதுறதுக்காக. எழுதுறதுக்காகவா? உன்னோட போர்ச்சுகல்ல எழுதுகோல் இல்லையா? நீங்க ஒரு சேத்தான். அது உண்மைதான். என்ன சொன்ன? வித்வான், வித்வான். அவருக்கு நம்ம பாஷை தெரியாதுல்ல குருவே. வித்வான். ஓ எஸ் பால்டி மேன். குருவே, அவன் உங்களை அசிங்கப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான். ஆன்போர்டு தான் சொன்னேன். பால்டி மேன், ஆன்போர்டு. அப்படியா? பால்டி, பால்டி. நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா, குருவே, இந்த வினோதமானவனோட நாட்டுல பால்டிங்கிற வார்த்தை மரியாதையா சொல்றது போல. அப்படியா? அப்போ நீயே மகாராஜாவை பால்டின்னு சொல்லல? அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட மகாராஜா மரியாதைக்கு உகந்தவர் இல்லையா? ஓ நோ, நீங்க பால்டினா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பால்டினா குருஜி, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த வினோதமா இருக்கிறவரோட நாட்டுல பெரிய பெரிய மகான்களையும் வித்வான்களையும் படிச்சவங்களையும் இப்படித்தான் மரியாதையா பால்டின்னு கூப்பிடுவாங்க போல. அதான் அவன் உங்களை பால்டின்னு கூப்பிட்டு. சரி, இருக்கட்டும். நீ என்ன பால்டினே கூப்பிடலாம். அது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் பால்டி. சரி, என்கிட்ட சொல்லுங்க, நீங்க விஜயநகர ராஜ்யத்துக்கு வந்த காரணம் என்ன? மகாராஜா, உங்க எக்ஸலன்சி, நான் ஒரு எழுத்தாளர். தூர தேசங்களுக்கு யாத்திரை செஞ்சு அங்க இருக்க மகாராஜாவையும் அவர் கூட வேலை செய்யறவங்களையும் பத்தி எழுதுவேன். அவங்க எப்படி வாழ்றாங்க, என்ன குடிக்கிறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, எப்படி சிந்திக்கிறாங்க, அவங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க திருவிழாக்கள், அவங்க நடத்தை, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க தினசரி வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நான் எழுதுவேன். மகாராஜா, என்னோட எழுத்துக்கள் வருங்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் நடுவில் ஒரு தொடர்பை உண்டாக்குது. வருங்கால சந்ததிகள் இந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவும். மகாராஜா, யுவர் எக்ஸலன்சி, நான் என்ன எழுதுறேனோ அது ஒரு வரலாறா மாறும் மகாராஜா. வருங்காலத்தை யார் பார்த்தா? நீங்க இவ்வளவு கடினமா வேலை செய்ய என்ன காரணம் டொமிங்கோ பயஸ் அவர்களே? என்னோட எழுத்து ரொம்ப முக்கியமானது.
என்னோட தேசமும் இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்க தேசத்தை பத்தி என்னோட எழுத்து மூலமா தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு அது சந்தோஷத்தை உண்டாக்கும். உங்களை பார்த்து அவங்க படிக்கும் போது உங்களை மழை இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்க மேல மரியாதை நிறைய வரும். மகாராஜ், யுவர் எக்ஸலன்சி, 7 கடல் கடந்திருக்க தேசங்களும் உங்க புகழ பாடுவாங்க. வருங்கால சந்ததிகள் உங்க புகழையும் மதிப்பையும் பத்தி தெரிஞ்சுப்பாங்க. மகாராஜ், நான் பாரதத்துக்கு வந்த உடனே எல்லாரும் விஜயநகர பத்தி மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வாக்கு மிகுந்த மகாராஜா, வீரம் மிகுந்த மகாராஜா, உங்க மேல எனக்கு அவமரியாதை இருக்கு. மரியாதை மரியாதை. எஸ் மரியாதை. மகாராஜா என்னோட கண்ட்ரியில கணவனும் மனைவியும் எப்பவுமே சண்டை போடுறாங்க. 2 தடவை 3 தடவை கல்யாணம் பண்றாங்க. ஆனாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஆனா நான் கேள்விப்பட்டது விஜயநகர்ல எல்லா குடும்பத்திலயும் தோஷம் இருக்காமே. தோஷமா? அது நீங்க சொல்ல வந்தது குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் அதானே? எஸ் சந்தோஷம். சந்தோஷம். நம்ம மகாராஜாக்கு 2 சட்னி இருக்காமே. சட்னியா? சட்னி? எஸ், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சட்னி இல்ல டொமிங்கோ, பத்தினி. எஸ் உங்களுக்கு 2 பத்னி இருக்காமே. ஆமா, அதுல வித்தியாசம் என்னன்னா பத்தினிங்க புருஷங்களை வச்சு சட்னி தான் பண்றாங்க. Funny. அது என்னவோ உண்மைதான். உங்களோட 2 பத்னியையும் உங்களுக்கு எதுக்காக பிடிக்கணும் எனக்கு காரணம் சொல்ல முடியுமா? மாண்பு மிக்கவரே, நீங்க என்ன பத்தியும் அப்புறம் என்னோட ராஜ்யம் விஜயநகர பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். நான் உங்களை என்னோட விஜயநகரத்துக்கு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. நான் பிரபலமானவர். என்னோட எழுத்துக்களை உலகத்துல நிறைய பேர் படிப்பாங்க. நான் பெரிய எழுத்தாளன். தோற்கல இது நான் எழுதின புஸ்தகம். இதுல ஒரு தடவை ஒருத்தர் பேர் வந்தாலும் அவங்களோட பேரு 7 கடலுக்கும் அழியாம இருக்கும். அவங்களோட பேர் இந்த வரலாற்றுல கோல்ட் வலியால் பாதிக்கப்பட்ட எழுத்துக்கள் மாதிரி இருக்கும். தங்கத்தால் பொறிக்கப்பட்ட. எஸ் தங்கத்தால் பொறிக்கப்பட்ட. தங்கத்தால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மகாராஜா. நீங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து என்ன பத்தியும் என் ராஜ்யத்தை பத்தியும் எழுதுறது எனக்கும் என் ராஜ்யத்துக்கும் பெரிய பாக்கியம். 2 மகாராணிகளையும் இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேணா அனுப்பிக்கலாம். வருண்மாலாவோட தொல்லையை இன்னும் கொஞ்ச நாளைக்கு சகிச்சுக்கணும் போல இருக்கே. கல்யாணத்தை பத்தி எல்லாம் வேற எழுதுவேன்னு சொல்லியிருக்கான். இவன் நம்மளை பத்தி தப்பா எழுதிட்டான்னா என்ன பண்றது? ஏன் இப்படி பண்ணீங்க மகாராஜா? நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? இப்ப அம்மா சாரதா குண்டப்பா தெனாலி கிராமத்துக்கு போக மாட்டாங்களா? ரொம்ப நன்றி மகாராஜா. அப்ப நீங்க என் கூட வர முடியுமா? எங்க? உங்க மாளிகைக்கு நாங்க இருந்து எழுத ஆரம்பிக்கிறேன். என்னோட மாளிகையா? இல்ல நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்டுக்கு முதல்ல போயிட்டு வாங்க. அவரை பத்தின விஷயங்களை எழுத ஆரம்பிங்க. மகாராஜா, குருஜி இங்க இருக்கும்போது அவரு என்னோட வீட்டுக்கு எப்படி வர முடியும்? நான் எதுக்கு முதல்ல வரணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஆமா குருவே, நீங்க தான் இங்க இருக்கிறதுலயே மதிப்பு மிக்கவர். நீங்க எங்க ராஜ்யத்திலேயே ரொம்ப மதிப்பு மிக்க ராஜகுருவை பத்தி எழுதுங்க. இவரு விஜயநகரத்தோட ராஜகுரு, என்னோட குரு. அதுக்கப்புறமா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்டுக்கு போகலாம். அவர் என்னோட சிறப்பு ஆலோசகர். அவரை பத்தியும் நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் மகாமந்திரி திம்மரசு, அவரை பத்தியும் நீங்க எழுதுங்க. அப்புறம் விஜயநகரத்தோட கோத்வால், இங்க என்னோட அலுவலர்கள் இருக்காங்க. அவங்கள பத்தியும் ஏதாவது சில விஷயங்களை நீங்க எழுதணும். ஏன்னா இவங்கள பத்திலாம் நீங்க எதுவும் எழுதாம உங்க புத்தகத்தை முடிக்கவே முடியாது. ஓகே மகாராஜ், அப்போ நான் உங்க வீட்டுக்கு எப்போ வருது? சாயங்காலமா வாங்க. நீங்க சாயங்கால நேரமா என்னோட மாளிகைக்கு வாங்க. நான் உங்களுக்கு என்னோட 2 மகாராணிகளை அறிமுகப்படுத்துறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. அருமை. சரி, அப்ப நான் இப்ப கிளம்புறேன்.
மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். குருவே, இது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. உங்களோட பேரும் புகழும் 7 கடல் தாண்டி தெரிய போகுது. அதுக்கப்புறம் உங்களோட பேருக்கு எந்த அழிவும் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க குருஜி. குருவே, உங்களோட பேர் வந்ததுன்னா எங்களோட பேரும் கண்டிப்பா வந்துதானே ஆகணும். என்ன வரலாறு, யாரோட வரலாறு? என்னாலெல்லாம் நேரத்தை வீணாக்க முடியாது. குருவே, கிளாரா ஞாபகம் இருக்கா? கிளாரா அவளை எப்படி என்னால மறக்க முடியும்? அவ எவ்வளவு வெள்ளையா இருப்பா. அவ தோல்ல அப்படியே யாரோ பாலையும் குங்குமம் பூவையும் கலந்தா மாதிரி இருக்கும். குருவே, இந்த டுமிங்கோ பேஸ் அங்க இருந்து தான் வந்திருக்கான். அவனோட ஊர்ல நிறைய பொண்ணுங்க கிளாரா மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் இதெல்லாம் படிச்சாங்களா உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுப்பாங்க. ஐயோ குருஜி, இத பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் உங்களை பத்தி படிச்சுட்டு உங்களோட தனித்தன்மையும் பண்பையும் பார்த்துட்டு உங்களோட சிசியா சேரோட இங்கே வந்துருவாங்க. கவலையே படாதீங்க தனிமணி. இந்த டொமிங்கோ புத்தகத்துல என்னோட பேரு தங்கத்தால பொறிக்கப்பட்டிருக்கும். நம்மளோட பேரும் அதுல வந்துரும். வருண் மாலாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புற திட்டத்தை கைவிட்டுற வேண்டியதுதான். என் பேரை வரலாற்றுல தங்கத்தால பொறிக்க போறாங்க. குருஜி, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு இப்ப நேரம் இல்ல பண்டித ராமகிருஷ்ணா. நான் தான் சொன்னேன்ல, நீங்க குளிச்சு முடிச்சதும் நீங்க எடுக்க வேண்டிய முடிவு உங்களை தானா தேடி வரும். நீங்க வாங்க, எங்க குருவோட வீட்டுக்கு நீங்க வாங்க. அங்க வந்து எங்க குருவோட வாழ்க்கையை பத்தி எழுதுங்க. நான் என்னோட புக்கை பத்தி எழுதுறேன், பால்தியை பத்தி இல்ல. இல்ல 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 இல்ல, இவன் என்ன சொல்ல வரான்னா என்ன பத்தி இதுல எழுத சொல்றான். நான் முதல்ல பால்தியை பத்தி எழுத ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவரை பத்தி எழுத ஆரம்பிக்கிறேன். ராமகிருஷ்ணா, நான் என்ன நினைச்சேன்னா நீங்க முக்கியமான ஆளுங்களை பத்தி தான் எழுதுவீங்கன்னு. பால்தி, நான் எல்லார பத்தியும் எழுதுவேன். சரி வாங்க, சீக்கிரம் என் கூட வாங்க. நான் என்னோட வருங்கால சிஷ்யர்கள் எல்லாரையும் இதுக்கு மேல காக்க வைக்க முடியாது. சரி போகலாம் பால்தி, நான் தயாரா தான் இருக்கேன். நீ தான் இங்க நின்று பேசிக்கிட்டே இருக்க. வாங்க போகலாம். அப்படியெல்லாம் இல்ல. சரி இருங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க வாங்க. yes. என்ன யோசிக்கிற ராமா? அது என்னமோ ஏன்னு தெரியல பந்து, என்னோட 6வது அறிவு திடீர்னு வேலை செய்யுது. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. டொமிங்கோ பீஸ் புத்தகத்துல உன்னோட பேரும் வர வச்சிரு. எனக்கு வரலாற்றுல இடம் பிடிக்கணும். வாய மூடு. இப்ப இதுதான் முக்கியமா? அந்த வெள்ளைக்காரனால தான் அம்மா சாரதா குண்டப்பாவை தெனாலி கிராமத்துக்கு அனுப்ப முடியல. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடக்க போதோ தெரியல. ஏ மணி, கிழமை கவலையா இருக்கா, என்னன்னு கேளு. குருவே, என்னாச்சு? நீங்க பார்க்க கவலையா இருக்க மாதிரி தெரியுது. ஏன் உங்க முகம் திடீர்னு மாறி போயிடுச்சு? என் நினைப்பெல்லாம் இந்த வருண்மாலா வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கிறதுல தான் இருக்கு. இந்த ஆள் வேற என் வீட்டுக்கு வரா. வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியலையே. என் இதயம் இருக்கு, அது படபடன்னு அடிச்சுக்குது. குருஜி எப்பவும் கடவுள் கெட்டவங்களோட பேச்ச கேட்கவே மாட்டாரு. உங்க பேச்ச அவர் கேட்க வாய்ப்பு இருக்கு. டே முட்டாளுங்களா, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்கடா. இத பாருங்க பேஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சேவத்துல நான் ஓட்டி இருக்கேன். இதுவா செவத்துல ஒட்டி இருக்கிறதா? வரட்டி. மாடு மாடு மாட்டோட பால், மாட்டோட சாணி. ஓ மை காட், ஆனா மாடு இப்படி அங்க போய் சாணி போட்டுச்சு? இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு மாட்டால எப்படி சவுத்துல சாணி போட முடியும்? நீங்க போய் சொல்றீங்க பால்டி மேன். நான் தான் கண்ணால பாக்குறேன். நீ அட கடவுளே, இவன் தனிமணியை விட முட்டாளா இருக்கானே. இவன் எப்படி எழுத போறான்? தனிச்சாரி மணிச்சாரி, நீங்க 2 பேரும் பேஸ் கிட்ட இந்த சாணி எப்படி செவத்துக்கு வந்ததுன்னு சொல்லுங்க. நான் போய் வருண்மாலாவை எச்சரிச்சுட்டு வரேன். அதாவது நான் பயஸ் வந்திருக்கிறத பத்தி தகவல் கொடுத்துட்டு வரேன். அப்படியே ஆகட்டும் குருஜி. பேசவர்களே, என்னோட சிஷ்யர்கள் தனிமணி இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு நல்ல விதமா விளக்கம் கொடுப்பாங்க. நான் கிளம்புறேன். தனிமணி, இவருக்கு விளக்கம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க குருவே. போயிட்டு வரேன்.
சரி வாங்க பேசவர்களே. நாங்க எல்லாத்தையும் விளக்குறோம். 15 1 15 15 2 30 15 3. இது நிஜம்தானா? குண்டப்பா 15ஆம் வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சூரியன் எந்த பக்கமா உதிச்சுது? லாமா, என்ன தேவையில்லாம தொல்லை பண்ணாத. நான் படிக்கும் போதே என்கிட்ட பேசாத. பாரு, எனக்கு எல்லாம் மறந்துச்சு. நீ படி. 15 2 30 15 3 40. இல்ல குண்டப்பா, 45. அம்மா, இந்த லாமாவை பாருங்க, நான் திருப்பி எல்லாம் மறந்துட்டேன். நீ அவனை ஒழுங்கா படிக்க விடு. நீ முதல்ல இங்க வா. இங்க வாயே செல்ல புள்ளையே. செல்லம்மா. இது அம்மாவோட வார்த்தைகள் தான். வாங்குறேன். அம்மா, இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னே தெரியல. வா. என் அன்பே, நீங்க வந்ததும் குளிக்கிறதுக்காக முற்றத்துல வெந்நீர் வச்சிருக்கேன். என் அன்பேவா? நானா? இவ்வளவு அன்பா நீ பேசுவியா? என்னது, குண்டப்பா வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா என்ன செல்லுன்னு கூப்பிடுறாங்க, அப்புறம் நீ என் அன்பேன்னு என்ன கூப்பிடுறியே? அட கடவுளே, நான் கனவு காண்றேன்னா என்ன? அட என்னங்க, இது கனவு இல்ல, இது உண்மைதான் சுவாமி. சுவாமியா? நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நீங்க திரும்பி வரதுக்குள்ள நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். அவரு உங்க கூட வரலையா? அப்படியே பண்ற அத்தை. நீங்க சொன்ன மாதிரியே காய்கறி வாங்கிட்டு வரேன். அத்தையா, என்ன நடக்குதுங்க? சாரதா நில்லு. வழக்கம் போல நானே காய்கறி வாங்கிட்டு வரேன். நீ காய்கறி வாங்கினதே இல்லையே. அந்த காய்கறி கடைக்கார உன்னை பார்த்தா அழுகுனதை கொடுத்துருவான். இல்ல. அட கடவுளே, நான் இங்க இருக்கும்போது நீங்க காய்கறி வாங்கிட்டு வருவீங்களா? இத கேட்கறதுக்கு பதிலா நான் இறந்து போயிருக்கலாம். பிரபு, அட கடவுளே, என்னால இதை நம்பவே முடியல. இவங்க 3 பேர் ஏதோ திட்டம் போட்டுதான் அதெல்லாம் பண்றாங்க. ஹே செல்ல பிள்ளை, நாங்க இங்க இருக்கும்போது குடும்பத்துக்கே தலைவன் அது நீங்க தானே? இல்ல இல்ல இல்ல, அது நீதான் செல்ல பிள்ளை. நானா? நீ காய்கறி வாங்கிட்டு வர போனா இந்த ஊர் உலகம் உன்னை பத்தி என்ன பேசும்? இந்த சாரதா அவ கடவுளா ஏத்துக்கிட்ட கணவனையே ஒழுங்கா பாத்துக்க மாட்டா. அவ வீட்டு வேலை எல்லாம் செய்ய வைக்கிறா. அப்புறம் அவங்க அம்மாவும் சாரதாவுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்லும். இல்ல, நான் அந்த மாதிரி பேச்செல்லாம் பரவ விட மாட்டேன். காய்கறி வாங்கிட்டு வர வேலை சாரதாவோடது. அவளே அதை பண்ணட்டும். அதான் சரி. காய்கறி வாங்குறது உன்னோட வேலை. அப்படியே என்ன வாங்க வச்ச? அப்ப தோணலையா ஊர் உலகம் என்ன பேசுன்னு? அது அப்போ பேசுங்க வரல. என் அன்பே பேசா? அடே பேசவர்கள் தான். அவரு விஜயநகரத்துல இருக்கிற எல்லார் பத்தியும் எழுத போறாரா. ஆமா, யார் பேரு புத்தகத்துல எழுதுறாரோ அவங்க பேரு வேற எல்லாத்துலயும் இடம் பிடிக்கும். ஓஹோ. அப்ப அவரு உன் கூட வரலையா? செல்ல புள்ள. இல்ல, இப்ப அவரோட செல்லத்தை பார்க்க இல்ல. அவர் இப்போ குருஜியோட வீட்டுக்கு போயிருக்காரு. முதல்ல அவரை பத்தி எழுத போறாராம். ஆச்சரியமா இருக்கு. அரசவையில நடந்தது இவங்களுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சது? அப்ப அவரு இங்க வரவே இல்லையா? இல்ல. அடச்சே, என் நேரத்தை தண்டமா வீணாக்கிட்டேன். இது ஏதோ முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? பேசிங்க வரலன்னு அனாவசியமா நடிக்க வேண்டியதா போச்சு. என்னது, நடிச்சிங்களா? அதை எடுங்க. சாரதா, நான் என் துண்டு எடுத்துக்கிட்டு குளிக்க போறேன். இல்ல, இந்த பைய எடுத்துக்கோங்க. இப்ப வெளிய போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. என்ன நீ? நான் குளிக்கணும்ல, நீ போய் வாங்கிட்டு வா, இல்லனா தண்ணி சூடாறிடும். இப்ப நீங்க அவ்வளவு சீக்கிரம் குளிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. வேணும்னா அந்த தண்ணியை வச்சு நாங்க இன்னொரு வாட்டி குளிக்கிறோம். முதல்ல போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. ஆனா இப்போ நீ தானே இதை எல்லாத்தையும் சொன்ன. புரிஞ்சிருச்சு. நான் முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நீங்க இப்ப பண்ணது எல்லாமே பேசோட புத்தகத்துல உங்களோட பேரு இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான். அதானே? இப்ப புரிஞ்சது இல்ல? புரிஞ்சிருச்சு. கடைக்கு போ. அந்த பேசி என் கூட வராததால உங்க சுயரூபத்தை காட்டுறீங்கல்ல. இன்னும் இந்த விஜயநகர்ல என்னென்னலாம் நடக்க போகுதோ.